அதிமுக வந்து நீங்க பாஜகவோட ஒரு பேச்சுவார்த்தை பண்றதா சொல்லியிருக்காங்க. சரி, அதாவது இப்போ வர்ற தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல். அதற்காக உள்ள கட்சிகள் அனைவருமே ஒவ்வொரு கட்சியோடைய கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவாங்க. இது யதார்த்தமாக நடக்கிற சூழ்நிலை தான். இதில் தனியாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தற்போது மத்திய அரசு அந்த 100 நாள் வேளாண் திட்டத்தோட பேரு மாற்றிருக்காங்க. இப்போ அந்த வழிமுறைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? அதாவது நம்ம தமிழக அரசு இப்பொழுது திமுக ஆட்சி, இவர்களை பொறுத்த வரைக்கும் பேர் மாற்றம், இதை ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படி செஞ்சீங்க அப்படிங்கிறத மட்டுமே தான் சொல்லுவாங்க. இந்த திட்டம் மத்திய அரசோடைய திட்டம். அதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த 100 நாள் வேலை வாய்ப்பில் 100 நாள் வேலை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில் ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து மத்திய அரசுனுடைய நிதி வந்து 100% கொடுத்தாங்க. அந்த வேலை செய்கிற மக்களுக்கு பணம் வந்து தமிழ்நாடு அரசோடது இல்லை. அதை முதல்ல புரிய வைக்கிறேன். மத்திய அரசு கொடுத்து இங்கே நமக்கு வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்குறோம். இந்த திட்டம் இப்படி தான் ஆரம்பத்துலேருந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ பேர் மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதை மட்டும்தான் இவங்க பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய திமுகவினுடைய 2021 தேர்தல் அறிக்கையில் அவங்க தேர்தல் வாக்குறுதின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 42வது வாக்குறுதி. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 நாள் வேலை கொடுக்கறத 150 நாளாக கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ தேர்தலே வந்துருச்சு, இது வரைக்கும் மூச்சு விடலை. அதை பற்றி செய்யணுங்கிறத பற்றியும் அவங்க பேசலை. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த பேர் மாற்றினதை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், பேர் மாற்றுறது தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசை திட்டுறதை விட இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சில சட்ட திருத்தம் அதில் மாற்றப்பட்டிருக்கு. அதில் என்ன ஆகிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க 125 நாள் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் உண்மை அதில் நல்லா ஆலோசித்து நல்லா திங்க் பண்ணி அதை பார்த்ததில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 100 நாள் வேலை வாய்ப்புங்கிறது இருக்குது. ஆனால் முதல்ல 100 நாள் வேலை செய்கிறவங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பணம் வந்து மத்திய அரசு கொடுத்துச்சு. இன்னொன்றும் முன்ன இருந்த சட்டத்திலே இருந்தது. என்ன இருந்தது அப்படின்னா, மனிதர்கள் வேலை செய்கிறதுக்கு உண்டான ஊதியம் அது வந்து கொடுத்துடணும். இப்போ ஒரு கடைமடை பகுதிகளில் எல்லாம் வந்து வாய்க்கால் வெட்டுறது இதெல்லாம் இருக்கு. இதை வெட்டும்போது அதில் பெண்கள் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும். அதே சமயம் அந்த இடத்துல ஒரு சின்ன செக் டேம் இருக்கு, ஒரு சட்ரஸ் இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் அதில் வந்து கட்டட வேலை சேருது. அந்த கட்டட வேலைகளுக்கு இப்போ மேசன் வேலை செய்கிறாரு, ஒரு கொத்தனார் வேலை செய்கிறாரு, இவங்க கூட 2 சித்தாள் அவருக்கு வேலை செய்கிறாரு அப்படின்னா அவங்க சம்பளத்தை இதில் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு வாங்குகிற பொருள் இருக்கு இல்லையா, கல் சிமெண்ட்டு இதெல்லாம் வாங்குறாங்க இல்லையா, சில இடத்துல இரும்புகள், பெரிய சட்டர்ஸ்னால் இரும்புகளும் உபயோகிக்கப்படுத்த வேண்டி இருக்கும். அதுக்கு உண்டான செலவுன்னு தனியாக இருக்கு இல்லையா, அதில் வந்து 60% மத்திய அரசு கொடுக்கும், 40% நம்ம ஸ்டேட்டு தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். இது ஆரம்பத்துலேருந்தே இருக்கு, இது இப்போ புதுசு இல்லை.
இந்த திட்டம் ஆரம்பிச்சது காங்கிரஸ் கவர்மெண்ட் மத்தியில் இருக்கும்போது. அப்ப இதே திமுக கூட்டணியில இருக்கு. அப்படிதான் இந்த திட்டம் ஆரம்பிச்சது. இப்ப அங்க மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வேற கட்சி வந்திருக்கு. இப்பயும் அந்த ரூல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா ஒண்ணு என்ன சொல்றாங்க அதுலன்னா, 12 கோடி மனித உழைப்பு வேலை செய்யற நாளுக்கு குறிக்கிறாங்க. 12 கோடி நாள் உழைப்புக்கு ஊதியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் குறையும். அதை கொஞ்சம் மறுபரிசீலனை மத்திய அரசு பண்ணணும். அதை நானும் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி உருப்படியா சொல்லி எடுத்து சொல்லி பேசணும். திமுகல அந்த அளவுக்கு அறிவார்ந்து யோசிக்க ஆள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இதுலயே நான் கிட்டத்தட்ட ஃபுல்லா பார்த்துருக்கேன். அதனால இதுதான் நடக்குது. என்ன சொல்றாங்க, வேலையை குறைச்சிட்டாங்க, பணத்தை குறைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க? நீங்க தான் எம்பிக்கள் முழுசும் ஜெயிச்சிருக்கீங்க, வெற்றி பெற்றிருக்கீங்க. உங்களுக்கு அங்க வேலை என்ன? நீங்க போய் உருப்படியா அந்தந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட பார்த்து அங்க போய் உட்காந்து பேசணும். பேசினால் நடக்காது எதுவுமே இல்லை, செய்ய முடியும். அதை அவங்க செய்யறதுக்கு தயாரா இல்லை. சும்மா சண்டை போட்டு இது பிஜேபி செய்ய மாட்டாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு மோட்டிவ், அதாவது என்னன்னா அவங்க ஒரு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது. அந்த வேலையை மட்டும்தான் இந்த திமுக அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதனால மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அது இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னு தான் நானும் சொல்லிக்கிட்டே வரேன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கால அவகாசம் நெருங்கிட்டே இருக்கு. தமிழகத்திற்கு எல்லா கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொடங்குறாங்க. ஆமா, உங்கள் தரப்பு நிலைப்பாடு என்ன மேடம்? தேர்தல் நிச்சயமா மக்களுக்கு எது நல்லது, எப்படி இங்க ஆட்சி செஞ்சா நல்லா இருக்கும், தேர்தலை சந்திக்கிற திட்டம் அது நிச்சயமா. எப்படி இவ்வளவு தூரம் நான் மக்கள் பேசுறேன், எல்லாம் பண்றேன், அந்த மாதிரிலாம் ஒதுங்கி இருக்கிற ஆளு நான் இல்லை. அதையும் சொல்லிக்கிறேன். இப்போ ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்றேன். இப்ப இந்த திமுக 21 ஆட்சிக்கு வந்ததே சில புரியாதவர்கள் செய்த தவறுனால இந்த தவறு நடந்துருச்சு. இனிமே அந்த தவறு நடக்காத பார்த்துக்குவேன். நிச்சயமா மக்களுக்கு நல்லது நடக்கிற ஆட்சியா, குறிப்பா சொல்றேன், அம்மாவுடைய ஆட்சி நிச்சயம் நல்லது. வேற என்னமா பணி நிரந்தர முதலான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்களும் சரி, தூய்மை பணியாளர்களும் சரி தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. தங்களுடைய வாழ்வாதாரமே முற்றிலுமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராப்பகலா போராட்டம் நடத்திட்டு வராங்க. ஆனா திமுக அரசு கண்டுக்கிற மாதிரி தெரியல. உங்களுடைய கருத்து என்னவா? அதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். அதாவது பாத்தீங்கன்னா 2005 அந்த வருஷத்துல தான் இந்த திட்டம் ஒன்று மத்திய அரசு கொடுக்குது. என்ன திட்டம்? தேசிய சுகாதார திட்டம், அதுக்கு பேரு. அதில் என்ன சொல்றாங்க, நமக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் என்ன சொல்றாங்க, அதுக்கு இது மாதிரி ஹாஸ்பிட்டல்ல, அதாவது மருத்துவமனைகளில் வேலை ஆட்கள் இல்லாமல் கஷ்டத்தில் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இந்த நிலைமை இருக்கு. அதுக்காக மத்திய அரசு ஒரு திட்டத்தை புதுசாக கொண்டு வருது. அந்த திட்டம் மத்திய அரசு செயல்படுத்தும் போது இங்கே முதலமைச்சராக இருந்தது அம்மா. அந்த சமயத்தில் அம்மாவும் அதை எடுத்து நம்ம தமிழகத்தில் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. அம்மா 2005 இருக்கும்போது மொத்த நம்ம தமிழ்நாட்டில் பெரிய ஆஸ்பத்திரின்னு சொல்லுவோம், பெரிய மருத்துவமனை, கவர்மெண்ட் இது அப்படின்னு பெருசு, சின்னதெல்லாம் இருக்குது, பெருசு சொல்கிறேன். அங்கே மெடிக்கல் காலேஜும் சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடங்கள் 15 இருந்தது. அப்போ இன்னைக்கு 2025 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் அம்மா என்ன சொல்கிறாங்க,
அப்போலேருந்து என்ன பண்ணுறாங்க, இது கான்ட்ராக்ட் பேசிஸில் மத்திய அரசு கொடுத்துருக்க திட்டமும் அதான். கான்ட்ராக்ட் பேசிஸில் நீங்கள் எடுங்க, எடுத்து ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை கொடுத்து இதை கொடுங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் அதை அப்படியே கொடுத்துக்கிட்டு வந்தோம். இப்போ கொரோனா வந்தப்போ கூட அந்த செவிலியர்கள் தான், அந்த நர்ஸுகள் தான் உயிரை நினச்சி அவங்க வேலை செஞ்சுருந்தா எல்லாரும் சத்தமடம் லீவ் போட்டு போயிடுவாங்க. அந்த சமயத்துல எல்லாம் தன்னோட உயிரை பணையம் வச்சு ஒவ்வொரு செவிலியரும் வேலை பார்த்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, பிரைவேட் ஆஸ்பத்திரியெல்லாம் நமக்கு எதுக்கு இது வம்பு, இந்த பேஷண்ட்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணாங்க, பேஷண்ட்டு அவங்களுக்கு வந்து டெஸ்ட்டில் பார்த்தோன்னே அவங்களுக்கு கொரோனான்னு இருந்தால் நைஸாக வெளில போங்க, நீங்கள் அங்கே பார்த்துங்க இங்கே பார்த்துங்கன்னு சொன்னதெல்லாமும் இருக்குங்க. அந்த சமயத்தில் அதை அவங்கள அணைச்சி பிடிச்சி செஞ்சது நம்ம தமிழ்நாடு அரசாங்கம். அந்த சமயத்தில் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஃபுல்லாக வடியுது பேஷண்ட்டு. அப்பயும் இந்த நர்ஸுங்கள் இவங்க தான் பணி வேலை செஞ்சாங்க. இப்போ நான் ஒன்று தான் கேட்குறேன் திமுக அரசாங்கத்துக்கிட்ட, நீங்கள் தேர்தலுக்கு முன்னே நல்லா சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன், கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே டோரை திறந்து கொண்டாந்து கொடுத்துருவேன்பாங்க. இப்போ கூட தேர்தல் அறிக்கைக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவோட வேலையே இதுதான். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் தேர்தல் அறிக்கை கொடுத்ததில்ல என்னத்தப்பா நீங்கள் செஞ்சுருக்கீங்க, ஒன்றுமே செய்யலையே. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 356 அவங்க செய்யறேன்னு சொன்னது 356ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த செவிலியர்கள் இதெல்லாம் வந்து நம்ம அதாவது திமுக அரசாங்கம் அமைஞ்ச உடனே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாயால் எழுத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அதை திரும்பியே பார்க்கல. இன்னைக்கு நான் இங்கே வர்றதுக்கு முன்ன கூட 300 பேர் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு வந்திருக்க செவிலியர்களை வண்டியிலேருந்து இறங்கினோடனே பிடிச்சி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இது வந்து அரசாங்கம் இதை செய்யலாமா? நீங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க, நாங்கள் வந்தோன்னே உங்களை பார்த்துக்குறோம் விட்டுற மாட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, அந்த துறை மந்திரி 2 நாளைக்கு முன்னே பேட்டி கொடுக்குறாரு, அதையும் நான் பார்க்குறேன். அதில் என்ன சொல்கிறாரு, இந்த அம்மா இருந்தப்ப இது பாட்டு சேர்த்து விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்போது வேலைவாய்ப்பை கூடிய திருநாளை கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடும் கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கிறிஸ்தவர்களுக்காக ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள ஏழை எளிய கிறிஸ்தவர்கள் பயன்பெறும் வகையில் ஒரு திட்டத்தை கொடுத்து அந்த மக்களுக்கு நல்லது செய்துள்ளார். அதை இந்த நாளில் நினைத்து பார்க்கிறேன். மற்றும் இந்த கருணை இல்லத்தில் உள்ள அனாதையாக இங்கு இருக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுடன் சேர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடியதில் மிக்க மகிழ்ச்சி. வேற என்ன கொஸ்டின் நீங்க கேட்கறேன்னா கேட்கலாம். அதிமுக வந்து பாஜகவோட ஒரு பேச்சுவார்த்தை பண்றதா சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வர்ற தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல், அதற்காக உள்ள கட்சிகள் அனைவருமே ஒவ்வொரு கட்சியோடைய கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவாங்க. இது யதார்த்தமாக நடக்கிற சூழ்நிலை தான். இதில் தனியாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தற்போது மத்திய அரசு அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தோட பேரு மாற்றிருக்காங்க. ஸோ அந்த வழிமுறைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? அதாவது நம்ம தமிழக அரசு
இப்பொழுது திமுக ஆட்சி. இவர்களை பொறுத்த வரைக்கும் பேர் மாற்றம், இதை ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படி செஞ்சீங்க அப்படிங்கிறத மட்டுமே தான் சொல்லுவாங்க. இந்த திட்டம் மத்திய அரசோடைய திட்டம். அதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த 100 நாள் வேலை வாய்ப்பில் 100 நாள் வேலை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில் ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு மத்திய அரசுனுடைய நிதி 100% கொடுத்தாங்க. அந்த வேலை செய்கிற மக்களுக்கு பணம் தமிழ்நாடு அரசோடது இல்லை. அதை முதல்ல புரிய வைக்கிறேன். மத்திய அரசு கொடுத்து இங்கே நமக்கு நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம். இந்த திட்டம் இப்படி தான் ஆரம்பத்துலேருந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ பேர் மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதை மட்டும்தான் இவங்க பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய திமுகவினுடைய 2021 தேர்தல் அறிக்கையில் அவங்க தேர்தல் வாக்குறுதின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 42வது வாக்குறுதி. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 நாள் வேலை கொடுக்கறத 150 நாளாக கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ தேர்தலே வந்துருச்சு, இது வரைக்கும் மூச்சு விடலை. அதை பற்றி செய்யணுங்கிறத பற்றியும் அவங்க பேசலை. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த பேர் மாற்றினதை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், பேர் மாற்றுறத தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசை திட்டுறதை விட இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சில சட்ட திருத்தம் அதில் மாற்றப்பட்டிருக்கு. அதில் என்ன ஆகிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்களும் சொல்லியிருக்காங்க 125 நாள் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் உண்மை அதில் நல்லா ஆலோசித்து நல்லா திங்க் பண்ணி அதை பார்த்ததில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 100 நாள் வேலை வாய்ப்புங்கிறது இருக்குது. ஆனால் முதல்ல 100 நாள் வேலை செய்கிறவங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பணம் மத்திய அரசு கொடுத்துச்சு. இன்னொன்றும் முன்ன இருந்த சட்டத்திலே இருந்தது. என்ன இருந்தது அப்படின்னா, மனிதர்கள் வேலை செய்யறதுக்கு உண்டான ஊதியம் அது கொடுத்துடணும். இப்போ ஒரு கடைமடை பகுதிகளில் எல்லாம் வாய்க்கால் வெட்டுறது இதெல்லாம் இருக்கு. இதை வெட்டும்போது அதில் பெண்கள் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும். அதே சமயம் அந்த இடத்துல ஒரு சின்ன செக் டேம் இருக்கு, ஒரு சட்ரஸ் இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் அதில் கட்டட வேலை சேருது. அந்த கட்டட வேலைகளுக்கு இப்போ மேசன் வேலை செய்கிறாரு, ஒரு கொத்தனார் வேலை செய்கிறாரு, இவங்க கூட 2 சித்தாள் அவருக்கு வேலை செய்கிறாரு அப்படின்னா அவங்க சம்பளத்தை இதில் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு வாங்குகிற பொருள் இருக்கு இல்லையா, கல் சிமெண்ட்டு இதெல்லாம் வாங்குறாங்க இல்லையா, சில இடத்துல இரும்புகள், பெரிய சட்டர்ஸ்னால் இரும்புகளும் உபயோகிக்கப்படுத்த வேண்டி இருக்கும். அதுக்கு உண்டான செலவுன்னு தனியாக இருக்கு இல்லையா, அதில் 60% மத்திய அரசு கொடுக்கும், 40% நம்ம ஸ்டேட்டு தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். இது ஆரம்பத்துலேருந்தே இருக்கு, இது இப்போ புதுசு இல்லை. இந்த திட்டம் ஆரம்பித்தது காங்கிரஸ் கவர்மெண்ட் மத்தியில் இருக்கும்போது, அப்போ இதே திமுக கூட்டணியில் இருக்கு. அப்படிதான் இந்த திட்டம் ஆரம்பித்தது. இப்போ அங்கே மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வேற கட்சி வந்திருக்கு. இப்பயும் அந்த ரூல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனால் ஒன்று என்ன சொல்கிறாங்க அதுலன்னா, 12 கோடி மனித உழைப்பு வேலை செய்கிற நாளுக்கு குறிக்கிறாங்க. 12 கோடி நாள் உழைப்புக்கு ஊதியம் கொடுக்குறோம்
அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குறையும். அதை கொஞ்சம் மறுபரிசீலனை மத்திய அரசு பண்ணணும். அதை நானும் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி உருப்படியாக சொல்லி எடுத்து சொல்லி பேசணும். திமுகவில் அந்த அளவுக்கு அறிவார்ந்து யோசிக்க ஆள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இதுலையே நான் கிட்டத்தட்ட ஃபுல்லாக பார்த்துருக்கேன். அதனால இதுதான் நடக்குது. என்ன சொல்கிறாங்க, வேலையை குறைச்சிட்டாங்க, பணத்தை குறைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க? நீங்கள் தான் எம்பிக்கள் முழுசும் ஜெயிச்சிருக்கீங்க, வெற்றி பெற்றிருக்கீங்க. உங்களுக்கு அங்கே வேலை என்ன? நீங்கள் போய் உருப்படியாக அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு கிட்ட பார்த்து அங்கே போய் உட்காந்து பேசணும். பேசினால் நடக்காது எதுவுமே இல்லை, செய்ய முடியும். அதை அவங்க செய்யறதுக்கு தயாராக இல்லை. சும்மா சண்டை போட்டு இது பிஜேபி செய்ய மாட்டுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு மோட்டிவ், அதாவது என்னன்னா உங்களுடைய அவங்க ஒரு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது. அந்த வேலையை மட்டும்தான் இந்த திமுக அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதனால மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுது. அது இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நானும் சொல்லிக்கிட்டே வரேன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கால அவகாசம் நெருங்கிட்டே இருக்கு. தமிழகத்துக்கு எல்லா கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொடங்கினாங்க. ஆமா, உங்கள் தரப்பு நிலைப்பாடு என்ன மேடம்? தேர்தல் நிச்சயமா மக்களுக்கு எது நல்லது, எப்படி இங்க ஆட்சி செஞ்சா நல்லா இருக்கும், தேர்தலை சந்திக்கிற திட்டம் அது நிச்சயமா. எப்படி இவ்வளவு தூரம் நான் மக்கள் பேசுறேன், எல்லாம் பண்றேன், அந்த மாதிரிலாம் ஒதுங்கி இருக்கிற ஆளு நான் இல்லை. அதையும் சொல்லிக்கிறேன். இப்போ ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்றேன். இப்போ இந்த திமுக 21 ஆட்சிக்கு வந்ததே சில புரியாதவர்கள் செய்த தவறுனால இந்த தவறு நடந்துருச்சு. இனிமே அந்த தவறு நடக்காத பார்த்துக்குவேன். நிச்சயமா மக்களுக்கு நல்லது நடக்கிற ஆட்சியா, குறிப்பா சொல்றேன், அம்மாவுடைய ஆட்சி நிச்சயம் நல்லது. வேற என்னமா பணி நிரந்தரம் முதலான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்களும் சரி, தூய்மை பணியாளர்களும் சரி தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. தங்களுடைய வாழ்வாதாரமே முற்றிலுமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராப்பகலா போராட்டம் நடத்திட்டு வராங்க. ஆனா திமுக அரசு கண்டுக்கிற மாதிரி தெரியல. உங்களுடைய கருத்து என்னவா? அதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். அதாவது பாத்தீங்கன்னா 2005 அந்த வருஷத்துல தான் இந்த திட்டம் ஒன்று மத்திய அரசு கொடுக்குது. என்ன திட்டம்? தேசிய சுகாதார திட்டம், அதுக்கு பேரு. அதில் என்ன சொல்றாங்க, நமக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் என்ன சொல்றாங்க, அதுக்கு இது மாதிரி ஹாஸ்பிட்டல்ல, அதாவது மருத்துவமனைகளில் வேலை ஆட்கள் இல்லாமல் கஷ்டத்தில் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இந்த நிலைமை இருக்கு. அதுக்காக மத்திய அரசு ஒரு திட்டத்தை புதுசாக கொண்டு வருது. அந்த திட்டம் மத்திய அரசு செயல்படுத்தும் போது இங்கே முதலமைச்சராக இருந்தது அம்மா. அந்த சமயத்தில் அம்மாவும் அதை எடுத்து நம்ம தமிழகத்தில் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. அம்மா 2005 இருக்கும்போது மொத்த நம்ம தமிழ்நாட்டில் பெரிய ஆஸ்பத்திரின்னு சொல்லுவோம், பெரிய மருத்துவமனை, கவர்மெண்ட் இது அப்படின்னு பெருசு, சின்னதெல்லாம் இருக்குது, பெருசு சொல்கிறேன். அங்கே மெடிக்கல் காலேஜும் சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடங்கள் 15 இருந்தது. அப்போ இன்னைக்கு 2025 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்போலேருந்து என்ன பண்ணுறாங்க, இது கான்ட்ராக்ட் பேசிஸில், மத்திய அரசு கொடுத்துருக்க திட்டமும் அதான், கான்ட்ராக்ட் பேசிஸில் நீங்கள் எடுத்து ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை கொடுத்து இதை கொடுங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் அதை அப்படியே கொடுத்துக்கிட்டு வந்தோம். இப்போ கொரோனா வந்தப்போ கூட அந்த செவிலியர்கள் தான், அந்த நர்ஸுகள் தான் உயிரை நினச்சி அவங்க வேலை செஞ்சுருந்தா எல்லாரும் சத்தமடம் லீவ் போட்டு போயிடுவாங்க. அந்த சமயத்துல எல்லாம் தன்னோட உயிரை
பணையம் வச்சு ஒவ்வொரு செவிலியரும் வேலை பார்த்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, ப்ரைவேட் ஆஸ்பத்திரியெல்லாம் நமக்கு எதுக்கு இது வம்பு, இந்த பேஷண்ட்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணாங்க, பேஷண்ட்டு அவங்களுக்கு வந்து டெஸ்ட்டில் பார்த்தோன்னே அவங்களுக்கு கொரோனான்னு இருந்தால் நைஸாக வெளில போங்க, நீங்கள் அங்கே பார்த்துங்க இங்கே பார்த்துங்கன்னு சொன்னதெல்லாமும் இருக்குங்க. அந்த சமயத்தில் அதை அவங்கள அணைச்சி பிடிச்சி செஞ்சது நம்ம தமிழ்நாடு அரசாங்கம். அந்த சமயத்தில் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஃபுல்லாக வடியுது பேஷண்ட்டு. அப்பயும் இந்த நர்ஸுங்கள் இவங்க தான் பணி வேலை செஞ்சாங்க. இப்போ நான் ஒன்று தான் கேட்குறேன் திமுக அரசாங்கத்துக்கிட்ட, நீங்கள் தேர்தலுக்கு முன்னே நல்லா சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன், கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே டோரை திறந்து கொண்டாந்து கொடுத்துருவேன்பாங்க. இப்போ கூட தேர்தல் அறிக்கைக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவோட வேலையே இதுதான். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் தேர்தல் அறிக்கை கொடுத்ததில் என்னத்தப்பா நீங்கள் செஞ்சுருக்கீங்க, ஒன்றுமே செய்யலையே. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 356 அவங்க செய்யறேன்னு சொன்னது 356ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த செவிலியர்கள் இதெல்லாம் வந்து நம்ம அதாவது திமுக அரசாங்கம் அமைஞ்ச உடனே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாயாலெல்லாம் எழுத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அதை திரும்பியே பார்க்கல. இன்னைக்கு நான் இங்கே வர்றதுக்கு முன்ன கூட 300 பேர் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு வந்திருக்க செவிலியர்களை வண்டியிலேருந்து இறங்கினோடனே பிடிச்சி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இது வந்து அரசாங்கம் இதை செய்யலாமா? நீங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க, நாங்கள் வந்தோன்னே உங்களை பார்த்துக்குறோம் விட்டுற மாட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, அந்த துறை மந்திரி 2 நாளைக்கு முன்னே பேட்டி கொடுக்குறாரு, அதையும் நான் பார்க்குறேன். அதில் என்ன சொல்கிறாரு, இந்த அம்மா இருந்தப்ப இது பாட்டு சேர்த்து விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்போது வேலை வாய்ப்பை கொடுத்தது ஒரு முதலமைச்சர் கொடுத்தது தப்புன்னு சொல்கிறீங்களா? அது மத்திய அரசு திட்டம், அதுக்கு செஞ்சதையும் நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்களா? என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்கன்னே தெரில. இந்த திட்டத்தோடைய ஆரிஜின் எப்படி உருவானதுங்கிறது கூட அந்த துறை மந்திரிக்கு தெரியல. தெரியாததுனால தான் அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இவங்க பண்ணாங்க இவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாரு. அந்த நர்ஸுங்களை அந்த செவிலியர்களை வச்சுக்கிட்டு தானே நீங்கள் வந்து இன்ன வரைக்கும் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வர்றவங்களுக்கு. இல்லை, அன்னைக்கு அம்மா இருந்தப்ப 2005 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 267 மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுங்கள் பெருசு. இன்னைக்கு 2025 பார்த்தீங்கன்னா 372 இருக்குது. அப்போது ஆட்கள் தேவையா வேணாமா? ஒன்று. இன்னொன்று, இப்போ சுகாதாரத்துறை அப்படின்னு சொன்னால் பொத்தாம்பதுவாக சும்மா சொல்ல முடியாது. அதில் டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் படித்தவங்க, மாஸ்டர் டிகிரி படித்தவங்க அப்படிலாம் சேர்த்து, டென்டிஸ்ட்டு இவங்கெல்லாம் சேர்த்து 5611 பேர் இருக்காங்க. அது இல்லாமல் மற்ற பொறுப்புகளில் இப்போ நர்ஸுங்களே கிட்டத்தட்ட 15,000க்கு மேலே இருக்காங்க. அவங்களுக்கு கீழே துணை நர்ஸுகள் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வரும். மொத்தம் 22 தொழிலை செய்யக்கூடியவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தேவை. அந்த 22ஐயும் சேர்த்திங்கன்னா அதில் ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட வருவார். அந்த கணக்கில் தான் வருவாங்க அவங்கெல்லாம். மொத்தம் 54,900 பேருக்கு இந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்காங்க. சரி, நீங்கள் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்லாம் சொல்கிறீங்கல்ல, அதை நீங்கள் 5 வருஷம் ஆச்சுல வந்து அழகா இதை எப்படி செட்ரேட் பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு யோசனை பண்ணீங்களா? எப்போதுமே ஒன்று செய்யணும்னு நினச்சோம்னா எல்லாத்துக்கும் மார்க்கம் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே புத்திசாலித்தனம் இருக்கணும். அது இல்லாமல்
சும்மா நான் முதலமைச்சர், என் வீட்டில் ஒரு ஆள் துணை முதலமைச்சர் அப்படின்னு வண்டியை எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு சூற சுற்றி வர்றது, வாக்கிங் போடுறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா ஆட்சியில் மக்கள் கஷ்டப்படத்தான் செய்யும். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்களுக்கும் வேலை தெரியல, அதிகாரிகளை எப்படி வேலை வாங்கணும்னு தெரியல உங்களுக்கு. இந்த லட்சணத்தில் தான் இந்த அரசாங்கம் போயிட்டுருக்கு. இதுக்கு முடிவு கட்டியே ஆகணும். முடிவு கட்டினாதான் தமிழ்நாடு மக்கள் கொஞ்சம் எந்திரிச்சு மூச்சு விட முடியும். அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்து ரொம்ப கேவலமா அரசாங்கத்தை நடத்திருக்கு. சட்டம் ஒழுங்கு கேட்கவே வேண்டாம், அவங்களுக்கு அது பழகி போச்சு. சில பேர் நீங்க ஒரு 4 ட்ரிப்பு சொன்னாங்கன்னா இவங்க இப்படிதான் சொல்லுவாங்கன்ட்டு அந்த கணக்கில் இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட இந்த மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7000 கொலைகள் நடந்திருக்கு. எல்லா கொலையும் பட்டப்பகல்ல ஓட விட்டு விரட்டி அடிக்கிறது, கொலை பண்ணுறது, இந்த மாதிரி 7000 கொலைகள் நடந்திருக்கு. முதலமைச்சர் மூச்சு பேச்சு இல்லை, அதை பற்றி எதுவும் சொல்லலை. ஆனால் என்ன பண்ணுறீங்க, உங்களை எழுத்து யாரும் பேசக்கூடாது. உங்களை எழுத்து எந்த மீடியா பேசினாலும் மீடியாவுக்கு எந்தெந்த வகையில் தொந்தரவு கொடுக்க முடியுமோ அதை அனைத்தையும் கொடுப்பாங்க. அதே போல் இப்போ இந்த வாட்ஸ்அப் சேனல் வந்திருக்கு, அதில் அவங்களுக்கு ஒத்து வர்ற மாதிரி இருக்கிறது மட்டும் என்ன வேணாலும் அங்கே உட்காந்துட்டு பேசலாம், யாரை வேணாலும் திட்டலாம், என்ன வேணாலும் பேசலாம். அவங்க சுதந்திர பறவை எல்லாரும் இருக்காங்க. ஆனால் 1-2 வாட்ஸ்அப் சேனல்காரவங்க எதிர்த்து பேசுகிறாங்கன்னு வச்சுங்க, உடனே என்ன ஆகும், உடனே வீட்டுக்கு போகிறது. இப்போ சமீபத்திலே நடந்திருக்கு, வீட்டுக்கு போகிறது ஏதோ ஒரு பெரிய பஞ்சமாக பாதகம் செஞ்சவங்களை பிடிக்கிற மாதிரி போய் போலீஸுக்கு வந்து வேட்டைக்கு போகிற மாதிரி போய் நீ வந்து வீட்டுக்குள்ள இதில் ஆஃபீஸில் பூந்து ஆளை தூக்கி கொண்டு போகிறீங்க. சரி, அந்த வேலையை யார் செய்யணும்? காவல்துறை செய்யணும். ஆனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தீயணைப்பு துறையும் அனுப்புறீங்கப்பா. நீங்கள் இது மாதிரி தீயணைப்பு துறையெல்லாம் இதுக்கு உபயோகிக்கவே கூடாது. தீயணைப்பு துறைங்கிறது எங்கேயாவது அசம்பாவிதம் நடந்திருக்கு, பெரிய அளவில் பற்றிக்கிட்டு எரியுது, அங்கே போகணும். அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இந்த தீயணைப்பு துறை போக மாட்டேங்குது. அவன் 10 ட்ரிப்பு ஃபோன் பண்ணணும், 20 ட்ரிப்பு ஃபோன் பண்ணணும், பண்ணாதான் அப்போ தான் ஆடி அசைஞ்சு மெதுவாக போகுது. ஆனால் இப்போ சமீபத்தில் அரெஸ்ட் பண்ண போகிற யூடியூப் சேனல்காரருக்கு என்ன ஆகுது, தீயணைப்பு துறையும் போகுது. அப்போது அரசாங்கம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொதுமக்களும் புரிஞ்சுக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும், மற்ற மீடியாக்காரவங்களும் புரிஞ்சுக்கணும். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, யாருக்கும் எல்லாருமே ஒத்து ஊதிக்கிட்டு இருக்க முடியாது. மக்களுக்காக சேனல் நடத்துகிறவங்க ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும். இப்போ நான் சொல்கிறேன்ல, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நான் பயப்படுற ஆளும் கிடையாது, அது வேற. ஆனால் உள்ளதை சொல்லி ஆகணும். மக்கள் வந்து, தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்ல புத்திசாலிங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்ல புத்திசாலிங்க. அவங்கள ஏமாத்தையெல்லாம் முடியாது. இந்த 5 வருஷம் நீங்கள் ஏமாத்திட்டீங்க, இனிமே ஏமாற்ற முடியாதுங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன். ஓபிஎஸ் அவர் வந்து ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காரு, மற்ற கட்சிகள் எல்லாமே ஆலோசனை கூட்டம் போட்டாங்க. தேர்தலில் ஒதுக்கி இருக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய ஆலோசனை கூட்டம் எப்போ நடக்குது? தம்பி, டெய்லி நடக்குதுப்பா. நான் அதை தான் சொல்றேன், தேர்தல் தொடர்பாக தான் சொல்றேன் நான். அதனால வந்து நாங்கள் வந்து மீடியா கொண்டாந்து வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு உண்டான ஆயத்த பணிகள் எல்லாமே சரியா போயிட்டு. அரசு ஊழியர்களோட போராட்டம் அறிவிச்சிருக்காங்க வர ஜனவரி 6ஆம் தேதி. ஏங்க, நான் ஒண்ணே சொல்றேன், இவங்க தான் நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் ஒண்ணு. இப்ப இந்த செவிலியர் இதுவும் பாருங்க,
356 அவங்க தேர்தல் வாக்குறுதி. அது எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்ன ஆகுது, நீ பிடிச்சி உள்ளார போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்கிறீங்க, ஒரு ஆலோசனை பண்ண மாட்டேங்கிறீங்க, நல்ல ஆலோசனை பண்ண மாட்டேங்கிறீங்க, நல்ல விஷயத்த கேட்க மாட்டேங்கிறீங்க, நல்ல அதிகாரிகளை தூக்கி கொண்டு போய் அங்கே எங்கன்னு போட்டுருவீங்க. ஏன் அப்படின்னா அம்மா நல்ல அதிகாரிகள் யாராக இருந்தாலும் உபயோகப்படுத்துவாங்க அவங்க. ஆனால் இந்த அரசாங்கம் அப்படில்ல. என்ன சொல்லுது, ஆஹா அவங்க ஜெயலலிதா, அதனால அவங்களுக்கு பதவி கொடுக்க கூடாது அப்படின்னு நல்ல அதிகாரிகள்லாம் இந்த அரசாங்கம் உபயோகிக்கவே இல்லை. அதனால தான் இந்த சிக்கல் இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகள்லாம் அதுதான். நான் ஒன்னேன்னு சொல்றப்ப, யார் வழங்கலைனாலும் அது தவறு தான். அவங்களுக்கு நம்ம இப்போ நான்லாம் மனசில் வச்சுருக்கேன், அவங்கள பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கஷ்டமான நேரத்தில் வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும். இவங்களை இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாமல் இருக்கிறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும். இப்போ நாங்கள்லாம் அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வரைக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம், ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால ஆட்சி மாற்றம் வந்தது எல்லாரும் பார்க்க தானே போறீங்க. இந்த திருநாளை கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடும் கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கிறிஸ்தவர்களுக்காக ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள ஏழை எளிய கிறிஸ்தவர்கள் பயன்பெறும் வகையில் ஒரு திட்டத்தை கொடுத்து அந்த மக்களுக்கு நல்லது செய்துள்ளார். அதை இந்த நாளில் நினைத்து பார்க்கிறேன். மற்றும் இந்த கருணை இல்லத்தில் உள்ள அனாதையாக இங்கு இருக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுடன் சேர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடியதில் மிக்க மகிழ்ச்சி. வேற என்ன கொஸ்டின் நீங்க கேட்கறேன்னா கேட்கலாம். அதாவது இப்ப வர்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல், அதற்காக உள்ள கட்சிகள் அனைவருமே ஒவ்வொரு கட்சியோடைய கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவாங்க. இது யதார்த்தமா நடக்கிற சூழ்நிலை தான். இதுல தனியா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. தற்போது மத்திய அரசு அந்த 100 நாள் வேளாண் திட்டத்தோட பேரு மாற்றிருக்காங்க. அந்த வழிமுறைகள் எல்லாம் சொல்லிங்க, இதை பத்தி எப்படி? அதாவது நம்ம தமிழக அரசு இப்பொழுது திமுக ஆட்சி, இவர்களை பொறுத்த வரைக்கும் பேர் மாற்றம், இதை ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படி செஞ்சீங்க அப்படிங்கிறத மட்டுமே தான் சொல்லுவாங்க. இந்த திட்டம் மத்திய அரசோடைய திட்டம். அதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த 100 நாள் வேலை வாய்ப்பில் 100 நாள் வேலை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில் ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு மத்திய அரசுனுடைய நிதி 100% கொடுத்தாங்க. அந்த வேலை செய்கிற மக்களுக்கு பணம் தமிழ்நாடு அரசோடது இல்லை. அதை முதல்ல புரிய வைக்கிறேன். மத்திய அரசு கொடுத்து இங்கே நமக்கு நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம். இந்த திட்டம் இப்படி தான் ஆரம்பத்துலேருந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ பேர் மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதை மட்டும்தான் இவங்க பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய திமுகவினுடைய 2021 தேர்தல் அறிக்கையில் அவங்க தேர்தல் வாக்குறுதின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 42வது வாக்குறுதி. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 நாள் வேலை கொடுக்கறத 150 நாளாக கொடுக்கறதுக்கு உண்டான
ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ தேர்தலே வந்துருச்சு, இது வரைக்கும் மூச்சு விடலை. அதை பற்றி செய்யணுங்கிறத பற்றியும் அவங்க பேசலை. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த பேர் மாற்றினதை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், பேர் மாற்றுறத தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசை திட்டுறதை விட இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சில சட்ட திருத்தம் அதில் மாற்றப்பட்டிருக்கு. அதில் என்ன ஆகிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்களும் சொல்லியிருக்காங்க 125 நாள் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் உண்மை அதில் நல்லா ஆலோசித்து நல்லா திங்க் பண்ணி அதை பார்த்ததில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 100 நாள் வேலை வாய்ப்புங்கிறது இருக்கு. ஆனால் முதல்ல 100 நாள் வேலை செய்கிறவங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பணம் மத்திய அரசு கொடுத்துச்சு. இன்னொன்றும் முன்ன இருந்த சட்டத்திலே இருந்தது. என்ன இருந்தது அப்படின்னா, மனிதர்கள் வேலை செய்யறதுக்கு உண்டான ஊதியம் அது கொடுத்துடணும். இப்போ ஒரு கடைமடை பகுதிகளில் எல்லாம் வாய்க்கால் வெட்டுறது இதெல்லாம் இருக்கு. இதை வெட்டும்போது அதில் பெண்கள் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும். அதே சமயம் அந்த இடத்துல ஒரு சின்ன செக் டேம் இருக்கு, ஒரு சட்ரஸ் இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் அதில் கட்டட வேலை சேருது. அந்த கட்டட வேலைகளுக்கு இப்போ மேசன் வேலை செய்கிறாரு, ஒரு கொத்தனார் வேலை செய்கிறாரு, இவங்க கூட 2 சித்தாள் அவருக்கு வேலை செய்கிறாரு அப்படின்னா அவங்க சம்பளத்தை இதில் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு வாங்குகிற பொருள் இருக்கு இல்லையா, கல் சிமெண்ட்டு இதெல்லாம் வாங்குறாங்க இல்லையா, சில இடத்துல இரும்புகள், பெரிய சட்டத்தில் இரும்புகளும் உபயோகிக்கப்படுத்த வேண்டி இருக்கும். அதுக்கு உண்டான செலவுன்னு தனியாக இருக்கு இல்லையா, அதில் 60% மத்திய அரசு கொடுக்கும், 40% நம்ம ஸ்டேட்டு தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். இது ஆரம்பத்துலேருந்தே இருக்கு, இது இப்போ புதுசு இல்லை. இந்த திட்டம் ஆரம்பித்தது காங்கிரஸ் கவர்மெண்ட் மத்தியில் இருக்கும்போது, அப்போ இதே திமுக கூட்டணியில் இருக்கு. அப்படிதான் இந்த திட்டம் ஆரம்பித்தது. இப்போ அங்கே மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வேற கட்சி வந்திருக்கு. இப்பயும் அந்த ரூல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனால் ஒன்று என்ன சொல்கிறாங்க அதுலன்னா, 12 கோடி மனித உழைப்பு வேலை செய்கிற நாளுக்கு குறிக்கிறாங்க. 12 கோடி நாள் உழைப்புக்கு ஊதியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குறையும். அதை கொஞ்சம் மறுபரிசீலனை மத்திய அரசு பண்ணணும். அதை நானும் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி உருப்படியாக சொல்லி எடுத்து சொல்லி பேசணும். திமுகவில் அந்த அளவுக்கு அறிவார்ந்து யோசிக்க ஆள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இதுலையே நான் கிட்டத்தட்ட ஃபுல்லாக பார்த்துருக்கேன். அதனால இதுதான் நடக்குது. என்ன சொல்கிறாங்க, வேலையை குறைச்சிட்டாங்க, பணத்தை குறைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க? நீங்கள் தான் எம்பிக்கள் முழுசும் ஜெயிச்சிருக்கீங்க, வெற்றி பெற்றிருக்கீங்க. உங்களுக்கு அங்கே வேலை என்ன? நீங்கள் போய் உருப்படியாக அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு கிட்ட பார்த்து அங்கே போய் உட்காந்து பேசணும். பேசினால் நடக்காது எதுவுமே இல்லை, செய்ய முடியும். அதை அவங்க செய்யறதுக்கு தயாராக இல்லை. சும்மா சண்டை போட்டு இது பிஜேபி செய்ய மாட்டுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு மோட்டிவ், அதாவது என்னன்னா அவங்க ஒரு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது. அந்த வேலையை மட்டும்தான் இந்த திமுக அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதனால மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அது இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நானும் சொல்லிக்கிட்டே வரேன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கால அவகாசம் நெருங்கிட்டே இருக்கு.
தமிழகத்திற்கு எல்லா கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொடங்கினாங்க. ஆமா, இதுல உங்கள் தரப்பு நிலைப்பாடு என்ன மேடம்? தேர்தல் நிச்சயமா மக்களுக்கு எது நல்லது, எப்படி இங்க ஆட்சி செஞ்சா நல்லா இருக்கும், தேர்தலை சந்திக்கிற திட்டம் அது நிச்சயமா. எப்படி இவ்வளவு தூரம் நான் மக்கள் பேசுறேன், எல்லாம் பண்றேன், அந்த மாதிரிலாம் ஒதுங்கி இருக்கிற ஆளு நான் இல்லை, அதையும் சொல்லிக்கிறேன். இப்போ ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்றேன். இப்போ இந்த திமுக 21 ஆட்சிக்கு வந்ததே சில புரியாதவர்கள் செய்த தவறுனால இந்த தவறு நடந்துருச்சு. இனிமே அந்த தவறு நடக்காத பார்த்துக்குவேன். நிச்சயமா மக்களுக்கு நல்லது நடக்கிற ஆட்சியா, குறிப்பா சொல்றேன், அம்மாவுடைய ஆட்சி நிச்சயம் நல்லது. வேற என்னமா பணி பணி நிரந்தரம் முதலான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்களும் சரி, தூய்மை பணியாளர்களும் சரி தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. தங்களுடைய வாழ்வாதாரமே முற்றிலுமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராப்பகலா போராட்டம் நடத்திட்டு வராங்க. ஆனா திமுக அரசு கண்டுக்கிற மாதிரி தெரியல. உங்களுடைய கருத்து என்னவா? அதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். அதாவது பாத்தீங்கன்னா 2005 அந்த வருஷத்துல தான் இந்த திட்டம் ஒன்று மத்திய அரசு கொடுக்குது. என்ன திட்டம்? தேசிய சுகாதார திட்டம், அதுக்கு பேரு. அதில் என்ன சொல்றாங்க, நமக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் என்ன சொல்றாங்க, அதுக்கு இது மாதிரி ஹாஸ்பிட்டல்ல, அதாவது மருத்துவமனைகளில் வேலை ஆட்கள் இல்லாமல் கஷ்டத்தில் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இந்த நிலைமை இருக்கு. அதுக்காக மத்திய அரசு ஒரு திட்டத்தை புதுசாக கொண்டு வருது. அந்த திட்டம் மத்திய அரசு செயல்படுத்தும் போது இங்கே முதலமைச்சராக இருந்தது அம்மா. அந்த சமயத்தில் அம்மாவும் அதை எடுத்து நம்ம தமிழகத்தில் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. அம்மா 2005 இருக்கும்போது மொத்த நம்ம தமிழ்நாட்டில் பெரிய ஆஸ்பத்திரின்னு சொல்லுவோம், பெரிய மருத்துவமனை, கவர்மெண்ட் இது அப்படின்னு பெருசு, சின்னதெல்லாம் இருக்குது, பெருசு சொல்கிறேன். அங்கே மெடிக்கல் காலேஜும் சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடங்கள் 15 இருந்தது. அப்போ இன்னைக்கு 2025 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்போலேருந்து என்ன பண்ணுறாங்க, இது கான்ட்ராக்ட் பேசிஸில், மத்திய அரசு கொடுத்துருக்க திட்டமும் அதான், கான்ட்ராக்ட் பேசிஸில் நீங்கள் எடுத்து ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை கொடுத்து இதை கொடுங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் அதை அப்படியே கொடுத்துக்கிட்டு வந்தோம். இப்போ கொரோனா வந்தப்போ கூட அந்த செவிலியர்கள் தான், அந்த நர்ஸுகள் தான் உயிரை நினைச்சு அவங்க வேலை செஞ்சிருந்தா எல்லாரும் சத்தமடம் லீவ் போட்டு போயிடுவாங்க. அந்த சமயத்துல எல்லாம் தன்னோட உயிரை பணையம் வச்சு ஒவ்வொரு செவிலியரும் வேலை பார்த்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, பிரைவேட் ஆஸ்பத்திரியெல்லாம் நமக்கு எதுக்கு இது வம்பு, இந்த பேஷண்ட்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணாங்க, பேஷண்ட்டு அவங்களுக்கு டெஸ்ட்டில் பார்த்தோன்னே அவங்களுக்கு கொரோனான்னு இருந்தால் நைஸாக வெளில போங்க, நீங்கள் அங்கே பார்த்துங்க இங்கே பார்த்துங்கன்னு சொன்னதெல்லாமும் இருக்குங்க. அந்த சமயத்தில் அதை அவங்கள அணைச்சி பிடிச்சி செஞ்சது நம்ம தமிழ்நாடு அரசாங்கம். அந்த சமயத்தில் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஃபுல்லாக வடியுது பேஷண்ட்டு. அப்பயும் இந்த நர்ஸுங்கள் இவங்க தான் வேலை செஞ்சாங்க. இப்போ நான் ஒன்று தான் கேட்குறேன் திமுக அரசாங்கத்துக்கிட்ட, நீங்கள் தேர்தலுக்கு முன்னே நல்லா சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன், கொண்டு வந்து உங்க வீட்டுக்குள்ளே டோரை திறந்து கொண்டாந்து கொடுத்துருவேன்பாங்க. தேர்தல் அறிக்கைக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவோட வேலையே இதுதான். இப்ப நீங்க கிட்டத்தட்ட நீங்க தேர்தல் அறிக்கை கொடுத்ததுல என்னத்தப்பா நீங்க செஞ்சிருக்கீங்க? ஒண்ணுமே செய்யலையே. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில 356
அவங்க செய்யறேன்னு சொன்னது 356 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இந்த செவிலியர்கள் இதெல்லாம் நம்ம அதாவது திமுக அரசாங்கம் அமைஞ்ச உடனே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாயால எழுத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அதை திரும்பியே பார்க்கல. இன்னைக்கு நான் இங்கே வர்றதுக்கு முன்ன கூட 300 பேர் போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு வந்திருக்க செவிலியர்களை வண்டியிலேருந்து இறங்கினோடனே பிடிச்சி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இது அரசாங்கம் இதை செய்யலாமா? நீங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க? நாங்கள் வந்தோன்னே உங்களை பார்த்துக்குறோம், விட்டுற மாட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? அந்த துறை மந்திரி 2 நாளைக்கு முன்ன பேட்டி கொடுக்குறாரு. அதையும் நான் பார்க்குறேன். அதில் என்ன சொல்கிறாரு? இந்த அம்மா இருந்தப்ப இது பாட்டு சேர்த்து விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்போது வேலை வாய்ப்பை கொடுத்தது ஒரு முதலமைச்சர் கொடுத்தது தப்புன்னு சொல்கிறீங்களா? அது மத்திய அரசு திட்டம். அதுக்கு செஞ்சதையும் நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்களா? என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்கன்னே தெரில. இந்த திட்டத்தோடைய ஆரிஜின் எப்படி உருவானதுங்கிறது கூட அந்த துறை மந்திரிக்கு தெரியல. தெரியாததுனால தான் அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இவங்க பண்ணாங்க, இவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாரு. அந்த நர்ஸுங்களை அந்த செவிலியர்களை வச்சுக்கிட்டு தானே நீங்கள் இன்ன வரைக்கும் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வர்றவங்களுக்கு. இல்லை, அன்னைக்கு அம்மா இருந்தப்ப 2005 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 267 மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்கள் பெருசு. இன்னைக்கு 2025 பார்த்தீங்கன்னா 372 இருக்குது. அப்போ ஆட்கள் தேவையா வேணாமா? ஒன்று. இன்னொன்று, இப்போ சுகாதாரத்துறை அப்படின்னு சொன்னால் பொத்தாம்பதுவா சும்மா சொல்ல முடியாது. அதில் டாக்டர்ஸ் MBBS படித்தவங்க, மாஸ்டர் டிகிரி படித்தவங்க அப்படிலாம் சேர்த்து, டென்டிஸ்ட்டு இவங்கெல்லாம் சேர்த்து 5611 பேர் இருக்காங்க. அது இல்லாமல் மற்ற பொறுப்புகளில் இப்போ நர்ஸுங்களே கிட்டத்தட்ட 15,000க்கு மேலே இருக்காங்க. அவங்களுக்கு கீழே துணை நர்ஸுகள் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வரும். மொத்தம் 22 தொல்லை செய்யக்கூடியவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தேவை. அந்த 22ஐயும் சேர்த்திங்கன்னா அதில் ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட வருவார். அந்த கணக்கில் தான் வருவாங்க அவங்கெல்லாம். மொத்தம் 54,900 பேருக்கு இந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்காங்க. சரி, நீங்கள் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்லாம் சொல்கிறீங்கல்ல, அதை நீங்கள் 5 வருஷம் ஆச்சுல அழகா இதை எப்படி செட்ரேட் பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படி நீங்கள் ஒரு யோசனை பண்ணீங்களா? எப்போதுமே ஒன்று செய்யணும்னு நினச்சோம்னா எல்லாத்துக்கும் மார்க்கம் இருக்குது. ஆனால் அதுக்குள்ள புத்திசாலித்தனம் இருக்கும். அது இல்லாமல் சும்மா நான் முதலமைச்சர், என் வீட்டில் ஒரு ஆள் துணை முதலமைச்சர் அப்படின்னு வண்டியை எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு சூறை சுற்றி வர்றது, வாக்கிங் போடுறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் ஆட்சியில் மக்கள் கஷ்டப்படத்தான் செய்யும். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்களுக்கும் வேலை தெரியல, அதிகாரிகளை எப்படி வேலை வாங்கணும்னு தெரியல உங்களுக்கு. இந்த லட்சணத்தில் தான் இந்த அரசாங்கம் போயிட்டுருக்கு. இதுக்கு முடிவு கட்டியே ஆகணும். முடிவு கட்டினாதான் தமிழ்நாடு மக்கள் கொஞ்சம் எந்திரிச்சு மூச்சு விட முடியும். அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் ரொம்ப கேவலமா அரசாங்கத்தை நடத்திருக்கு. சட்டம் ஒழுங்கு கேட்கவே வேண்டாம், அவங்களுக்கு அது பழகி போச்சு. சில பேர் நீங்க ஒரு 4 ட்ரிப்பு சொன்னாங்கன்னா இவங்க இப்படித்தான் சொல்லுவாங்கன்ட்டு அந்த கணக்கில் இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட இந்த மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7000 கொலைகள் நடந்திருக்கு. எல்லா கொலையும் பட்டப்பகல்ல ஓட விட்டு விரட்டி அடிக்கிறது, கொலை பண்ணுறது, இந்த மாதிரி 7000 கொலைகள் நடந்திருக்கு. முதலமைச்சர் மூச்சு பேச்சு இல்லை, அதை பற்றி எதுவும் சொல்லலை. ஆனால்
என்ன பண்ணுறீங்க? உங்களை எழுத்து யாரும் பேசக்கூடாது. உங்களை எழுத்து எந்த மீடியா பேசினாலும் மீடியாவுக்கு எந்தெந்த வகையில் தொந்தரவு கொடுக்க முடியுமோ அதை அனைத்தையும் கொடுப்பாங்க. அதே போல் இப்போ இந்த வாட்ஸ்அப் சேனல் வந்திருக்கு. அதில் அவங்களுக்கு ஒத்து வர்ற மாதிரி இருக்கிறது மட்டும் என்ன வேணாலும் அங்கே உட்காந்துட்டு பேசலாம், யாரை வேணாலும் திட்டலாம், என்ன வேணாலும் பேசலாம். அவங்க சுதந்திர பறவை எல்லாரும் இருக்காங்க. ஆனால் 1-2 வாட்ஸ்அப் சேனல்காரவங்க எதிர்த்து பேசுகிறாங்கன்னு வச்சுங்க, உடனே என்ன ஆகும்? உடனே வீட்டுக்கு போகிறது. இப்போ சமீபத்திலே நடந்திருக்கு. வீட்டுக்கு போகிறது ஏதோ ஒரு பெரிய பஞ்சமாக பாதகம் செஞ்சவங்களை பிடிக்கிற மாதிரி போய் போலீஸுக்கு வந்து வேட்டைக்கு போகிற மாதிரி போய் நீ வந்து வீட்டுக்குள்ள இதில் ஆஃபீஸில் பூந்து ஆளை தூக்கி கொண்டு போகிறீங்க. சரி, அந்த வேலையை யார் செய்யணும்? காவல்துறை செய்யணும். ஆனால் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தீயணைப்பு துறையும் அனுப்புறீங்கப்பா. நீங்கள் இது மாதிரி தீயணைப்பு துறையெல்லாம் இதுக்கு உபயோகிக்கவே கூடாது. தீயணைப்பு துறைங்கிறது எங்கேயாவது அசம்பாவிதம் நடந்திருக்கு, பெரிய அளவில் பற்றிக்கிட்டு எரியுது, அங்கே போகணும். அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இந்த தீயணைப்பு துறை போக மாட்டேங்குது. அவன் 10 ட்ரிப்பு ஃபோன் பண்ணணும், 20 ட்ரிப்பு ஃபோன் பண்ணணும். பண்ணாதான் அப்போ தான் ஆடி அசைஞ்சு மெதுவாக போகுது. ஆனால் இப்போ சமீபத்தில் அரெஸ்ட் பண்ண போகிற யூடியூப் சேனல்காரருக்கு என்ன ஆகுது? தீயணைப்பு துறையும் போகுது. அப்போது அரசாங்கம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொதுமக்களும் புரிஞ்சுக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும், மற்ற மீடியாக்காரவங்களும் புரிஞ்சுக்கணும். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, யாருக்கும் எல்லாருமே ஒத்து ஊதிக்கிட்டு இருக்க முடியாது. மக்களுக்காக சேனல் நடத்துகிறவங்க ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும். இப்போ நான் சொல்கிறேன்ல, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நான் பயப்படுற ஆளுங்க கிடையாது, அது வேற. ஆனால் உள்ளதை சொல்லி ஆகணும். மக்கள் வந்து, தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்ல புத்திசாலிங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்ல புத்திசாலிங்க. அவங்கள ஏமாத்தையெல்லாம் முடியாது. இந்த 5 வருஷம் நீங்கள் ஏமாத்திட்டீங்க, இனிமே ஏமாற்ற முடியாதுங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன். மேடம், இன்னைக்கு ஓபிஎஸ் அவர் வந்து ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காரு. மற்ற கட்சிகள் எல்லாமே ஆலோசனை கூட்டம் போட்டாங்க. தேர்தலில் ஒதுக்கி இருக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய ஆலோசனை கூட்டம் எப்போ நடைபெறும்? தம்பி, டெய்லி நடக்குதுப்பா. தேர்தல் தொடர்பாக நான் அதை தான் சொல்கிறேன், தேர்தல் தொடர்பாக தான் சொல்கிறேன் நான். அதனால வந்து நாங்கள் வந்து மீடியா கொண்டாந்து வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு உண்டான ஆயத்த பணிகள் எல்லாமே சரியா போயிட்டு. அரசு ஊழியர்களோட போராட்டம் அறிவிச்சிருக்காங்க வர ஜனவரி 6ஆம் தேதி. ஏங்க, நான் ஒண்ணே சொல்றேன், இவங்க தான் நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் ஒண்ணு. இப்ப இந்த செவிலியர் இதுவும் பாருங்க, 356 அவங்க தேர்தல் வாக்குறுதி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப என்ன ஆகுது? நீ பிடிச்சி உள்ளார போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்கிறீங்க, ஒரு ஆலோசனை பண்ண மாட்டேங்கிறீங்க, நல்ல ஆலோசனை பண்ண மாட்டேங்கிறீங்க, நல்ல விஷயத்த கேட்க மாட்டேங்கிறீங்க, நல்ல அதிகாரிகளை தூக்கி கொண்டு போய் அங்கே எங்கேன்னு போட்டுருவீங்க. ஏன் அப்படின்னா, அம்மா வந்து நல்ல அதிகாரிகள் யாராக இருந்தாலும் உபயோகப்படுத்துவாங்க அவங்க. ஆனால் இந்த அரசாங்கம் அப்படில்ல. என்ன சொல்லுது? ஆஹா, அவங்க ஜெயலலிதா, அதனால அவங்களுக்கு பதவி கொடுக்க கூடாது அப்படின்னு நல்ல அதிகாரிகள்லாம் இந்த அரசாங்கம் உபயோகிக்கவே இல்லை. அதனாலதான் இந்த சிக்கல், இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகள்லாம் அதுதான். நான் ஒன்னே சொல்றப்ப, யார் வழங்கலைனாலும் அது தவறு தான். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்ப நான்லாம் மனசுல வச்சிருக்கேன், அவங்கள பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டமான நேரத்துல வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும். இவங்கள இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாம இருக்கிறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும். இப்ப நாங்கெல்லாம் அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி செய்யணும்,
அப்படிங்கிறது வரைக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம், ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால ஆட்சி மாற்றம் வந்தது எல்லாரும் பார்க்க தானே போறீங்க. இந்த திருநாளை கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடும் கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கிறிஸ்தவர்களுக்காக ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள ஏழை எளிய கிறிஸ்தவர்கள் பயன்பெறும் வகையில் ஒரு திட்டத்தை கொடுத்து அந்த மக்களுக்கு நல்லது செய்துள்ளார். அதை இந்த நாளில் நினைத்து பார்க்கிறேன். மற்றும் இந்த கருணை இல்லத்தில் உள்ள அனாதையாக இங்கு இருக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுடன் சேர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடியதில் மிக்க மகிழ்ச்சி. வேற என்ன கொஸ்டின் நீங்க கேட்கறதுன்னா கேட்கலாம். அதாவது இப்ப வர்ற தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல். அதற்காக உள்ள கட்சிகள் அனைவருமே ஒவ்வொரு கட்சியோடைய கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவாங்க. இது யதார்த்தமா நடக்கிற சூழ்நிலை தான். இதுல தனியா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. தற்போது மத்திய அரசு அந்த 100 நாள் வேளாண் திட்டத்தோட பேரு மாற்றிருக்காங்க. ஸோ அந்த வழிமுறைகள் எல்லாம் சொல்லிங்க, இதை பத்தி எப்படி? அதாவது நம்ம தமிழக அரசு இப்பொழுது திமுக ஆட்சி, இவர்களை பொறுத்த வரைக்கும் பேர் மாற்றம், இதை ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படி செஞ்சீங்க அப்படிங்கிறத மட்டுமே தான் சொல்லுவாங்க. இந்த திட்டம் மத்திய அரசோடைய திட்டம். அதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த 100 நாள் வேலை வாய்ப்பில் 100 நாள் வேலை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில் ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து மத்திய அரசினுடைய நிதி வந்து 100% கொடுத்தாங்க. அந்த வேலை செய்கிற மக்களுக்கு பணம் வந்து தமிழ்நாடு அரசோடது இல்லை. அதை முதல்ல புரிய வைக்கிறேன். மத்திய அரசு கொடுத்து இங்கே நமக்கு வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்குறோம். இந்த திட்டம் இப்படி தான் ஆரம்பத்துலேருந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ பேர் மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதை மட்டும்தான் இவங்க பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய திமுகவினுடைய 2021 தேர்தல் அறிக்கையில் அவங்க தேர்தல் வாக்குறுதின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 42வது வாக்குறுதி. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 நாள் வேலை கொடுக்கறத 150 நாளாக கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ தேர்தலே வந்துருச்சு, இது வரைக்கும் மூச்சு விடலை. அதை பற்றி செய்யணுங்கிறத பற்றியும் அவங்க பேசலை. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த பேர் மாற்றினதை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், பேர் மாற்றுறது தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசை திட்டுறதை விட இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சில சட்ட திருத்தம் அதில் மாற்றப்பட்டிருக்கு. அதில் என்ன ஆகிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க 125 நாள் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் உண்மை அதில் நல்லா ஆலோசித்து நல்லா திங்க் பண்ணி அதை பார்த்ததில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 100 நாள் வேலை வாய்ப்புங்கிறது இருக்கு. ஆனால் முதல்ல 100 நாள் வேலை செய்கிறவங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பணம் வந்து மத்திய அரசு கொடுத்துச்சு. இன்னொன்றும் முன்ன இருந்த சட்டத்திலே இருந்தது. என்ன இருந்தது அப்படின்னா, மனிதர்கள் வேலை செய்யறதுக்கு உண்டான ஊதியம்
அது வந்து கொடுத்துடணும். இப்போ ஒரு கடைமடை பகுதிகளில் எல்லாம் வந்து வாய்க்கால் வெட்டுறது இதெல்லாம் இருக்கு. இதை வெட்டும்போது அதில் பெண்கள் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும். அதே சமயம் அந்த இடத்துல ஒரு சின்ன செக் டேம் இருக்கு, ஒரு சட்ரஸ் இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் அதில் வந்து கட்டட வேலை சேருது. அந்த கட்டட வேலைகளுக்கு இப்போ மேசன் வேலை செய்கிறாரு, ஒரு கொத்தனார் வேலை செய்கிறாரு, இவங்க கூட 2 சித்தாள் அவருக்கு வேலை செய்கிறாரு அப்படின்னா அவங்க சம்பளத்தை இதில் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு வாங்குகிற பொருள் இருக்கு இல்லையா, கல் சிமெண்ட்டு இதெல்லாம் வாங்குறாங்க இல்லையா, சில இடத்துல இரும்புகள், பெரிய சட்டத்தில் இரும்புகளும் உபயோகிக்கப்படுத்த வேண்டி இருக்கும். அதுக்கு உண்டான செலவுன்னு தனியாக இருக்கு இல்லையா, அதில் வந்து 60% மத்திய அரசு கொடுக்கும், 40% நம்ம ஸ்டேட்டு தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். இது ஆரம்பத்துலேருந்தே இருக்கு, இது இப்போ புதுசு இல்லை. இந்த திட்டம் ஆரம்பித்தது காங்கிரஸ் கவர்மெண்ட் மத்தியில் இருக்கும்போது, அப்போ இதே திமுக கூட்டணியில் இருக்கு. அப்படிதான் இந்த திட்டம் ஆரம்பித்தது. இப்போ அங்கே மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வேற கட்சி வந்திருக்கு. இப்பயும் அந்த ரூல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனால் ஒன்று என்ன சொல்கிறாங்க அதுலன்னா, 12 கோடி மனித உழைப்பு வேலை செய்கிற நாளுக்கு குறிக்கிறாங்க. 12 கோடி நாள் உழைப்புக்கு ஊதியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குறையும். அதை வந்து கொஞ்சம் மறுபரிசீலனை மத்திய அரசு பண்ணணும். அதை நானும் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி உருப்படியாக சொல்லி எடுத்து சொல்லி பேசணும். திமுகவில் அந்த அளவுக்கு அறிவார்ந்து யோசிக்க ஆள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இதுலையே நான் கிட்டத்தட்ட ஃபுல்லாக பார்த்துருக்கேன். அதனால இதுதான் நடக்குது. என்ன சொல்கிறாங்க, வேலையை குறைச்சிட்டாங்க, பணத்தை குறைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க? நீங்கள் தான் எம்பிக்கள் முழுசும் ஜெயிச்சிருக்கீங்க, வெற்றி பெற்றிருக்கீங்க. உங்களுக்கு அங்கே வேலை என்ன? நீங்கள் போய் உருப்படியாக அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு கிட்ட பார்த்து அங்கே போய் உட்காந்து பேசணும். பேசினால் நடக்காது எதுவுமே இல்லை, செய்ய முடியும். அதை அவங்க செய்யறதுக்கு தயாராக இல்லை. சும்மா சண்டை போட்டு இது பிஜேபி செய்ய மாட்டுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்படியே வந்து ஒரு மோட்டிவ், அதாவது என்னன்னா உங்களுடைய அவங்க ஒரு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது. அந்த வேலையை மட்டும்தான் இந்த திமுக அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதனால மக்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படும். அது இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நானும் சொல்லிக்கிட்டே வரேன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கால அவகாசம் நெருங்கிட்டே இருக்கு. தமிழகத்திற்கு எல்லா கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொடங்குகிறாங்க. ஆமா, உங்கள் தரப்பு நிலைப்பாடு என்ன மேடம்? தேர்தல் நிச்சயமா மக்களுக்கு வந்து எது நல்லது, எப்படி இங்க ஆட்சி செஞ்சா நல்லா இருக்கும், தேர்தலை சந்திக்கிற திட்டம் அது நிச்சயமா. எப்படி இவ்வளவு தூரம் நான் மக்கள் வந்து பேசுறேன், எல்லாம் பண்றேன், அந்த மாதிரிலாம் ஒதுங்கி இருக்கிற ஆளு நான் இல்லை, அதையும் சொல்லிக்கிறேன். இப்போ ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்றேன். இப்போ இந்த திமுக 21 ஆட்சிக்கு வந்ததே சில புரியாதவர்கள் செய்த தவறுனால இந்த தவறு நடந்துருச்சு. இனிமே அந்த தவறு நடக்காத பார்த்துக்குவேன். நிச்சயமா மக்களுக்கு நல்லது நடக்கிற ஆட்சியா, குறிப்பா சொல்றேன், அம்மாவுடைய ஆட்சி நிச்சயம் நல்லது. வேற என்னமா பணி நிரந்தரம் முதலான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்களும் சரி, தூய்மை பணியாளர்களும் சரி தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. தங்களுடைய வாழ்வாதாரமே முற்றிலுமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராப்பகலா போராட்டம் நடத்திட்டு வராங்க. ஆனா திமுக அரசு கண்டுக்கிற மாதிரி தெரியல. உங்களுடைய கருத்து என்னவா? அதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். அதாவது பாத்தீங்கன்னா 2005 அந்த வருஷத்துல தான் இந்த திட்டம் ஒன்று மத்திய அரசு கொடுக்குது. என்ன திட்டம்? சுகாதார
தேசிய சுகாதார திட்டம் அதுக்கு பேர். அதில் என்ன சொல்கிறாங்க, நமக்கு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு இது மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில், அதாவது மருத்துவமனைகளில் வேலை ஆட்கள் இல்லாமல் கஷ்டத்தில் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இந்த நிலைமை இருக்குது. அதுக்காக மத்திய அரசு ஒரு திட்டத்தை புதுசாக கொண்டு வருது. அந்த திட்டம் மத்திய அரசு செயல்படுத்தும் போது இங்கே முதலமைச்சராக இருந்தது அம்மா. அந்த சமயத்தில் அம்மாவும் அதை எடுத்து நம்ம தமிழகத்தில் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. அம்மா 2005 இருக்கும்போது மொத்த நம்ம தமிழ்நாட்டில் பெரிய ஆஸ்பத்திரின்னு சொல்லுவோம், பெரிய மருத்துவமனை கவர்மெண்ட் இது அப்படின்னு பெருசு, சின்னதெல்லாம் இருக்குது பெருசு சொல்கிறேன். அங்கே வந்து மெடிக்கல் காலேஜும் சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடங்கள் வந்து 15 இருந்தது. அப்போ இன்னைக்கு 2025 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்போலேருந்து என்ன பண்ணுறாங்க, இது கான்ட்ராக்ட் பேசிஸில் மத்திய அரசு கொடுத்துருக்க திட்டமும் அதான். கான்ட்ராக்ட் பேசிஸில் நீங்கள் எடுத்து ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை கொடுத்து இதை கொடுங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் அதை அப்படியே கொடுத்துக்கிட்டு வந்தோம். இப்போ கொரோனா வந்தப்போ கூட அந்த செவிலியர்கள் தான், அந்த நர்ஸுகள் தான் உயிரை நினச்சி அவங்க வேலை செஞ்சுருந்தா எல்லாரும் சத்தமோட லீவ் போட்டு போயிடுவாங்க. அந்த சமயத்துல எல்லாம் தன்னோட உயிரை பணையம் வச்சு ஒவ்வொரு செவிலியரும் வேலை பார்த்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, ப்ரைவேட் ஆஸ்பத்திரியெல்லாம் நமக்கு எதுக்கு இது வம்பு, இந்த பேஷண்ட்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணாங்க, பேஷண்ட்டு அவங்களுக்கு வந்து டெஸ்ட்டில் பார்த்தோன்னே அவங்களுக்கு கொரோனான்னு இருந்தால் நைஸாக வெளில போங்க, நீங்கள் அங்கே பார்த்துங்க இங்கே பார்த்துங்கன்னு சொன்னதெல்லாமும் இருக்குங்க. அந்த சமயத்தில் அதை அவங்கள அணைச்சி பிடிச்சி செஞ்சது நம்ம தமிழ்நாடு அரசாங்கம். அந்த சமயத்தில் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஃபுல்லாக வடியுது பேஷண்ட்டு. அப்பவும் இந்த நர்ஸுங்கள் இவங்க தான் பணி வேலை செஞ்சாங்க. இப்போ நான் ஒன்று தான் கேட்குறேன் திமுக அரசாங்கத்துக்கிட்ட, நீங்கள் தேர்தலுக்கு முன்னே நல்லா சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன், கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே டோரத்தை திறந்து கொண்டாந்து கொடுத்துருவேன்பாங்க. இப்போ கூட தேர்தல் அறிக்கைக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவோட வேலையே இதுதான். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் தேர்தல் அறிக்கை கொடுத்ததில்ல என்னத்தப்பா நீங்கள் செஞ்சுருக்கீங்க, ஒன்றுமே செய்யலையே. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 356 அவங்க செய்யறேன்னு சொன்னது 356 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த செவிலியர்கள் இதெல்லாம் வந்து நம்ம அதாவது திமுக அரசாங்கம் அமைஞ்ச உடனே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாயால எழுத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அதை திரும்பியே பார்க்கல. இன்னைக்கு நான் இங்கே வர்றதுக்கு முன்ன கூட 300 பேர் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு வந்திருக்க செவிலியர்களை வண்டியிலேருந்து இறங்கினோடனே பிடிச்சி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இது வந்து அரசாங்கம் இதை செய்யலாமா? நீங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க, நாங்கள் வந்தோன்னே உங்களை பார்த்துக்குறோம் விட்டுற மாட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, அந்த துறை மந்திரி 2 நாளைக்கு முன்னே பேட்டி கொடுக்குறாரு, அதையும் நான் பார்க்குறேன். அதில் என்ன சொல்கிறாரு, இந்த அம்மா இருந்தப்ப இது பாட்டும் சேர்த்து விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்போது வேலை வாய்ப்பை கொடுத்தது ஒரு முதலமைச்சர் கொடுத்தது தப்புன்னு சொல்கிறீங்களா? அது மத்திய அரசு திட்டம், அதுக்கு செஞ்சதையும் நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்களா? என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்கன்னே தெரில. இந்த திட்டத்தோடைய ஆரிஜின் எப்படி உருவானதுங்கிறது கூட அந்த துறை மந்திரிக்கு தெரியல. தெரியாததுனால தான் அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இவங்க பண்ணாங்க இவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாரு. அந்த நர்ஸுங்களை
அந்த செவிலியரை வச்சுக்கிட்டு தானே நீங்க வந்து இன்ன வரைக்கும் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வர்றவங்களுக்கு. இல்ல அன்னைக்கு அம்மா இருந்தப்ப 2005 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 267 மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்கள் பெருசு. இன்னைக்கு 2025 பாத்தீங்கன்னா 372 இருக்குது. அப்போ ஆட்கள் தேவையா வேணாமா? ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப சுகாதாரத்துறை அப்படின்னு சொன்னா 19 ரூபா சும்மா சொல்ல முடியாது. அதுல டாக்டர்ஸ் MBBS படிச்சவங்க, மாஸ்டர் டிகிரி படிச்சவங்க அப்படிலாம் சேர்த்து, டென்டிஸ்ட் இவங்கெல்லாம் சேர்த்து 5611 பேர் இருக்காங்க. அது இல்லாம மற்ற பொறுப்புகள்ல இப்ப நர்ஸுங்களே கிட்டத்தட்ட 15,000க்கு மேல இருக்காங்க. அவங்களுக்கு கீழே துணை நர்ஸுகள் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வரும். மொத்தம் 22 தொல்லை செய்யக்கூடியவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தேவை. அந்த 22ஐயும் சேர்த்தீங்கன்னா அதுல ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட வருவார். அந்த கணக்குல தான் வருவாங்க அவங்கெல்லாம். மொத்தம் 54,900 பேருக்கு இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்காங்க. சரி, நீங்க வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்லாம் சொல்றீங்கல்ல, அத நீங்க 5 வருஷம் ஆச்சுல வந்து அழகா இதை எப்படி செட்டரேட் பண்றது, என்ன பண்ணலாம் அப்படி நீங்க ஒரு யோசனை பண்ணீங்களா? எப்போதுமே ஒன்று செய்யணும்னு நினைச்சோம்னா எல்லாத்துக்கும் மார்க்கம் இருக்கு. ஆனா அதுக்குள்ள புத்திசாலித்தனம் இருக்கணும். அது இல்லாம சும்மா நான் முதலமைச்சர், என் வீட்டில் ஒரு ஆளு துணை முதலமைச்சர் அப்படின்னு வண்டியை எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு சூறை சுத்தி வர்றது, வாக்கிங் போறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா ஆட்சியில மக்கள் கஷ்டப்படத்தான் செய்யும். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். உங்களுக்கும் வேலை தெரியல, அதிகாரிகளை எப்படி வேலை வாங்கணும்னு தெரியல உங்களுக்கு. இந்த லட்சணத்துல தான் இந்த அரசாங்கம் போயிட்டு இருக்கு. இதுக்கு முடிவு கட்டியே ஆகணும். முடிவு கட்டினாதான் தமிழ்நாடு மக்கள் கொஞ்சம் எந்திரிச்சு மூச்சு விட முடியும். அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்து ரொம்ப கேவலமா அரசாங்கத்தை நடத்திருக்கு. சட்டம் ஒழுங்கு கேட்கவே வேண்டாம், அவங்களுக்கு அது பழகி போச்சு. சில பேரு நீங்க ஒரு 4 ட்ரிப்பு சொன்னாங்கன்னா இவங்க இப்படித்தான் சொல்லுவாங்கன்ட்டு அந்த கணக்குல இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட இந்த மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 7,000 கொலைகள் நடந்திருக்கு. எல்லா கொலையும் பட்டப்பகல்ல ஓட விட்டு விரட்டி அடிக்கிறது, கொலை பண்றது, இந்த மாதிரி 7,000 கொலைகள் நடந்திருக்கு. முதலமைச்சர் மூச்சு பேச்சு இல்லை, அதை பத்தி எதுவும் சொல்லலை. ஆனா என்ன பண்றீங்க? உங்களை எழுத்து யாரும் பேசக்கூடாது. உங்களை எழுத்து எந்த மீடியா பேசினாலும் மீடியாவுக்கு எந்தெந்த வகையில தொந்தரவு கொடுக்க முடியுமோ அதை அனைத்தையும் கொடுப்பாங்க. அதே போல இப்ப இந்த வாட்ஸ்அப் சேனல் வந்திருக்கு. அதுல அவங்களுக்கு ஒத்து வர்ற மாதிரி இருக்கிறது மட்டும் என்ன வேணாலும் அங்க உட்காந்துட்டு பேசலாம், யாரை வேணாலும் திட்டலாம், என்ன வேணாலும் பேசலாம். அவங்க சுதந்திர பறவை எல்லாரும் இருக்காங்க. ஆனா 1-2 வாட்ஸ்அப் சேனல்காரவங்க எதிர்த்து பேசுறாங்கன்னு வச்சுங்க, உடனே என்ன ஆகும்? உடனே வீட்டுக்கு போறது. இப்ப சமீபத்திலேயே நடந்திருக்கு. வீட்டுக்கு போறது ஏதோ ஒரு பெரிய பஞ்சமாக பாதகம் செஞ்சவங்களை பிடிக்கிற மாதிரி போய் போலீஸுக்கு வந்து வேட்டைக்கு போற மாதிரி போய் நீ வந்து வீட்டுக்குள்ள இதில் ஆபீஸ்ல பூந்து ஆளை தூக்கி கொண்டு போறீங்க. சரி, அந்த வேலையை யார் செய்யணும்? காவல்துறை செய்யணும். ஆனா என்ன பண்றீங்க நீங்க? தீயணைப்பு துறையும் அனுப்புறீங்கப்பா. நீங்க இது மாதிரி தீயணைப்பு துறையெல்லாம் இதுக்கு உபயோகிக்கவே கூடாது. தீயணைப்பு துறைங்கிறது எங்கேயாவது அசம்பாவிதம் நடந்திருக்கு, பெரிய அளவுல பத்திக்கிட்டு எரியுது
அங்கே போகணும். அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இந்த தீயணைப்புத்துறை போக மாட்டேங்குது. அவன் 10 ட்ரிப்பு ஃபோன் பண்ணணும், 20 ட்ரிப்பு ஃபோன் பண்ணணும், பண்ணாதான் அப்போ தான் ஆடி அசைஞ்சு மெதுவாக போகுது. ஆனால் இப்போ சமீபத்தில் அரெஸ்ட் பண்ண போகிற யூடியூப் சேனல்காரருக்கு என்ன ஆகுது? தீயணைப்புத்துறையும் போகுது. அப்போது அரசாங்கம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொதுமக்களும் புரிஞ்சுக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும், மற்ற மீடியாக்காரவங்களும் புரிஞ்சுக்கணும். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, யாருக்கும் எல்லாருமே ஒத்து ஊதிக்கிட்டு இருக்க முடியாது. மக்களுக்காக சேனல் நடத்துகிறவங்க ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும். இப்போ நான் சொல்கிறேன்ல, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நான் பயப்படுற ஆளுங்க கிடையாது, அது வேற. ஆனால் உள்ளதை சொல்லி ஆகணும். மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நல்ல புத்திசாலிங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்ல புத்திசாலிங்க. அவங்கள ஏமாத்தையெல்லாம் முடியாது. இந்த 5 வருஷம் நீங்கள் ஏமாத்திட்டீங்க, இனிமே ஏமாற்ற முடியாதுங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன். மேடம், இன்னைக்கு ஓபிஎஸ் அவர் ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காரு. மற்ற கட்சிகள் எல்லாமே ஆலோசனை கூட்டம் போட்டாங்க. தேர்தலில் ஒதுக்கி இருக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய ஆலோசனை கூட்டம் எப்போ நடக்கும்?